புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை தெற்கு மாவட்டம் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பாகமுகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி செயலாளருமான சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் தொகுதி பொறுப்பாளர், மாநில இலக்கிய அணி பொருளாளர் சந்திரபாபு ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இக்கூட்டத்திற்கு கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம், வேங்கைவாசல், பொட்டியம்பாக்கம் ஆகிய 7 ஊராட்சிகளில் உள்ள திமுக பாகமுகவர்கள் பங்கேற்றனர். சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி செயலாளருமான சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பேசியது. புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பாகமுகவர்கள் கூட்டம் BLA 2 என்று அழைக்கப்படுகின்ற உங்களை அழைத்து சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர், முன்னாள் கோவிலம்பாக்கத்தினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர், பாராட்டுவதற்கும் போற்றுவதற்குரிய இனிய நண்பர் ஜி. வெங்கடேசன் அவர்களை இந்த நிகழ்வில் வரவேற்புரை கலந்து கொண்டு வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட மகளிரணியினுடைய தலைவரும் புனித தோமையார் மலை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவருமான சங்கீதா அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் JD பாண்டியன் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் ஒன்றியத்தினுடைய அவைத் தலைவருமான S. ரவி அவர்களை, JD மனோநிதி அவர்களை, HD போஸ் அவர்களை, சமாதான நல்லமூத்து அவர்களை, திலீபாபு அவர்களை, குமார் அவர்களை, GM ஏழுமலை, ரங்கநாதன், பிரசாந்த், வேதகிரி, சிவபூஷணம், ரவி, கிரி, ஜெயச்சந்திரன், பன்னீர்செல்வம், மோகனப்பிரியா, கல்பனா, கோபூர், லோகிதாஸ், ரமணிகணேசன், TN அன்புமணி, கார்த்திகேயன், மாதவன், சுஜித் கத்ரியா, சுமதி குமார், மஞ்சுளா ராஜேஷ், விஜயகுமார் நம்முடைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்புரை ஆற்ற வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய அன்பையும் தலைமை கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டு சிறப்பாக சோழிங்கநல்லூர் தொகுதியை வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் டாக்டர் தொகுதியினுடைய நம்முடைய மாநிலத்தினுடைய இலக்கிய அணி பொருளாளர் அண்ணன் சந்திரபாபு அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பாலவாக்கம் சோமு அவர்களை, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் பெருந்தலைவரும் தலைமை மாவட்டத்தினுடைய துணை செயலாளரும் பாலவாக்கம் மனோகர் அவர்களை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பெருந்தலைவருமான MK ஏழுமலை அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டு இருக்கின்ற ஒன்றிய கழகம் பெயர்களை விழித்தார், நானும் விழிக்க வேண்டுமா என்று நேரத்தின் அருமை கருதி கோவிலம்பாக்கத்தினுடைய ஊராட்சி நிர்வாகிகள், நண்பகலம் ஊராட்சி நிர்வாகிகள், மேடவாக்கம் ஊராட்சி நிர்வாகிகள், சித்தாலப்பாக்கம் ஊராட்சி நிர்வாகிகள், பெரும்பாக்கம் ஊராட்சி நிர்வாகிகள், வேங்கைவாசல் ஊராட்சி நிர்வாகிகள், பொட்டியம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகிகள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாவட்ட கழக பிரதிநிதி சொக்கலிங்கம் உள்ளிட்ட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்ட உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நேரத்தின் அருமை கருதி அனைவருடைய பெயரையும் விழித்ததாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வருகை தந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுவரை இதுபோல முதல்வர் ஏழை எளிய மக்களுக்கும்
இளைஞர்கள் வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அது விளையாட்டுத் துறையாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த முதல்வரினுடைய திட்டங்களை மற்ற மாநிலங்களிலிருந்து வருகை தந்து மற்ற மாநிலங்களுக்கு இந்த திட்டங்களை இன்றைக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையில் மற்ற மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் வருகை தந்து திட்டங்களின் மூலமாக தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதை உற்று கவனிக்கின்ற மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் இங்கே வருவதற்கு காரணம் ஏழை எளிய மக்களுடைய நீண்ட நாட்களான கோரிக்கைகள், அது விடியல் பயணமாக இருந்தாலும், வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், அது எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி, மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இன்னுயிர் காக்கும் 48 போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கண்ணாசையில் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்ம எல்லாம் சிறப்போடு இந்த சென்னை தெற்கு மாவட்டத்திற்குள் அடங்கிய சோழிங்கநல்லூர் தொகுதியை அன்போடு பாசத்தோடு தன்னுடைய தொகுதியை போன்று அனைத்து பணிகளும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அவர்களை நான் இந்த நேரத்திலே உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுது அழைத்தாலும் நம்முடைய தொகுதியினுடைய பாசத்தோடு இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகளுடைய வரவேற்பையும், கழக நிர்வாகிகளுடைய கழக பணியையும் மெருகேற்றுகின்ற வகையில், அவருக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் அவர் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு எனக்கு முன்னால் பேசிய இந்த பாகமுகவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றிட வேண்டும், பாகமுகவர்களுடைய பணிகள் என்ன என்பதை எல்லாம் பல அரிய கருத்துக்களை எடுத்திருந்தாலும், எனக்கு பின்னால் நம்முடைய பொறுப்பாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, கூப்பிட்ட நேரத்திற்கெல்லாம் வருகை தந்து இந்த தொகுதியினுடைய தேர்தலுடைய பொறுப்பாளராக தலைமை அறிவித்திருந்தாலும், இங்கு இருக்கின்ற அனைவர்களுடைய நன்மதிப்பை பெறுகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும், அதற்காக தன்னால் முடிந்த பணியை கழக நிர்வாகிகளோடு ஒன்றிணைந்து பணியாற்றிட வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நம்முடைய டாக்டர் நம்முடைய சந்திரபாபு அவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லாம் சிறப்போடு அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கும் உங்களின் சார்பாக என் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தூக்கலாக பணியாற்றுகின்றவர்கள், நீண்ட நாட்களாக அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு மீன் குஞ்சிக்கு நீச்சல் கத்து தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒரு பழமொழி. அதுபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு, கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக BLA 2ஆக பொறுப்பேற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்திருந்தாலும் கூட, அப்பப்பொழுது நாம் ஒன்று கூடி இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்வு காணுகின்ற வகையில் இது போன்ற தேர்தலுக்கு முன்னால் பல கூட்டங்களை நாம் கூட்டுவது வழக்கம். அதற்காகத்தான் 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அவர்கள் மூலமாக தலைமைக்கு அறிக்கையை பெறுகின்ற வகையில் இன்றைக்கு பொறுப்புகளை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். BLA 2 பல குறைபாடுகள் இருந்தாலும் கூட ஃபார்ம் 6 ஃபார்ம் கிடைக்கல, 8 கிடைக்கல, 7 கிடைக்கல என்ற நிலையெல்லாம் இருந்தாலும் கூட ஆன்லைன்ல போடலாம். இன்றைக்கு சமூக வலைத்தளம், தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு மிகப்பெரிய அதிக அளவில் வளர்ந்திருக்கிறது. நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு அதுல NOSP என்ற ஒரு லாகின்ல நீங்க போய் ஓபன் பண்ணி நீங்க போனீங்கனாலே நீங்க 100% அந்த வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களாக இருந்தாலும், அது இடமாற்றமாக இருந்தாலும், நீங்கள் இறப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் சரி செய்து விடலாம். அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு கால அவகாசம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கின்றது. இந்த 28ஆம் தேதியை நாம் பயன்படுத்தி, அதற்குள் பயன்படுத்தி அதை வருகின்ற ஜனவரியில் அதை வெளியிடும் பொழுது அவருடைய பெயர் நிச்சயம் பெயர் சேர்க்கப்படும். அதே போல இப்ப என்ன செய்யணும்னா, புதுசா வெளி மாவட்டங்களில் இருப்பாங்க, இல்ல இங்கேயே ஒரு
மேடவாக்கத்துக்கு போயிருப்பாங்க, இல்ல மேடவாக்கத்தில் இருக்கிறவங்க மேலைவாசல் போயிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் புதிய ஃபார்ம் 6 போட வேண்டியதில்லை. நீங்க 8 போட்டு சேர்க்கணும். அவங்களுக்கு தெரியலன்னா கூட அவர்களுக்கு 8 போட்டு சேர்த்தீங்கன்னா அது முறையா போய் சேர்ந்துடும். இல்லைன்னா இப்ப கம்ப்யூட்டர்னால அது ஆர்டிஓ லாக்கிங் போனா ஆர்டிஓ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது 100% எங்கெங்க ஓட்டுகள் இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து காட்டிடும். அப்ப நீங்க ஃபார்ம் 6 போட்டா ஃபார்ம் 6 போட்டோம்னா அது ரிஜெக்ட் ஆயிடும். அப்ப எந்த அட்ரஸ் என்ன ஏதுன்னு ஒரு குழப்பத்தை உருவாக்குகின்றது. அதனால ஃபார்ம் 8 நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா அது மாதிரி இடமாற்றங்களுக்கு விலாச மாற்றங்களுக்கு நீங்க அது மிகப்பெரிய பேர் உதவியாக இருக்கும். அது சிறப்பாக இருக்கும். சொன்னாங்க அப்பா பேர் இருக்கு, பிள்ளைங்க பேர் இல்ல, நாங்க புதுசா சேர்த்தமா மாறி வருதுன்றாங்க. அது இந்த முறை நீங்க ஓட்டு சேர்த்தீங்கன்னா இந்த முறை அடிஷனல் லிஸ்ட்ல தான் வரும். மீண்டும் ஒரு முறை இது புதியதாக லிஸ்ட் நமக்கு வந்து அறிவிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். தெருக்கள் வாரியாக விலாசங்கள் வாரியாக டோர் லிஸ்ட் பிரகாரம் தான் வரும் பேரும். 1ஆம் நம்பர் வீடு தான் 1ஆம் நம்பருக்கு அப்புறம் 2ஆம் நம்பர் வீடு தான் வரும். அது போன்ற லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகி அப்பாவுக்கு பேர் பக்கத்துல பிள்ளைங்க பேர் வந்துடும். 100% அது 99% நடைபெறும். ஆகவே அந்த சிரமங்களும் உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. சரியான முறையில் நம்ம எழுதி கொடுத்தால் அது போதும். இன்னைக்கு வந்து இந்த டபுள் என்ட்ரி மட்டுமே நம்ம தொகுதியில மட்டும் 65,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி 65,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். இந்த 65 வாக்காளர்களுக்கும் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் எங்கெங்க விலாசங்கள்ல எங்கெங்க நீங்க ஓட்டு இருக்கின்றது புகைப்படத்தோடு அவரவர்கள் இல்லங்களுக்கு இன்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3000 தான் திரும்பி வந்திருக்குது. இன்னைக்கு தேர்தல் அலுவலகத்திற்கு 3000 படிவங்கள் தான். இந்த படிவம் இது நான் சரி இந்த அட்ரஸ்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பண்ணிருக்காங்க. ஆனா புகைப்படத்தோடு இருக்கின்ற விலாசங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது 1,00,000 பேர் இருக்கிறாங்க நம்ம தொகுதியில். அது ஒரு கேட்டகரி. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெரிய அளவில் தேர்தல் ஆணையம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மீதி இருக்கின்ற அந்த பணிகளையும் இன்னைக்கு 58,000 பேர் இருக்காங்க. அதையெல்லாம் மிக விரைவில் இந்த டபுள் என்ட்ரி எல்லாம் கூட நம்முடைய தேர்தல் ஆணையமே எடுக்கிறதுக்கான பெரும் முயற்சி எடுத்திருக்குது. அதனால அதுவும் மிக விரைவில் அதற்கு தீர்வு காணப்படும். இறப்பு சர்டிபிகேட் இப்ப நம்ம இறந்தவர்கள் பெயரை எடுக்கல நம்ம சொல்றோம். இறந்தவர்கள் பேர் முனுசாமினா முனுசாமி பேரு 4 பேர் இருக்கு அதே அட்ரஸ்ல அதே தெருவில் இருக்கு. யார் முனுசாமின்றது எதை வச்சு எடுக்குது? அதே அட்ரஸ்ல அதே இருக்கு. அதை போட்டு லாகிங்ல போனா நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்ப அது என்ன செய்யலாம்? திருப்பி பிஎல்ஓக்கு அனுப்பி இந்த பிஎல்ஓ தான் வீடு வீடாக சென்று இந்த பிஎல்ஓ வந்து அதை சரி செய்யணும். அதை சரி செய்கின்ற வகையில் நம் பகுதியில் இருக்கின்ற வளர்ந்த பகுதியாக இருக்கிறதுனால இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க, நாளைக்கு இன்னொரு இடம் போயிடறாங்க. இது போன்ற சிக்கல்கள் நிறைய வருது. அதுக்காகதான் இப்ப தேர்தல் ஆணையத்திலும் இப்போ அது ஒரு புதிய ஒரு அதாவது என்ன ஓட்டர் ஐடியை ஆதார் அட்டையை வாங்கி இப்ப சேர்க்கிறாங்க, டெத் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓட்டர் ஐடியும் உள்ளே இணைத்தால் அப்பொழுது எந்த அந்த ஓட்டர் நம்பரை போட்டா ஆட்டோமேட்டிக்கா அது டெலீட் ஆயிடும். ஒவ்வொரு வருடமும் இந்த குறைபாடு இல்லாத அளவிற்கு அது தேர்தல் ஆணையத்தில் எல்லாரும் வலியுறுத்துறாங்க. அது மிக விரைவில் அதுக்கு நடக்கும். இருந்தாலும் கூட இந்த ஓட்டு கேட்கும் போது நம்ம டெத் சர்டிபிகேட் வாங்கும் போது ஓட்டர் ஐடியை நாம் வாங்கி அதில் அந்த ஓட்டர் லிஸ்ட்லயே பேர்ல அந்த இறந்தவர்கள் பட்டியலில் அந்த இறப்பு சான்றிதழ் எழுதிட்டுமா மிக அது 100% அதை ரிலீட் பண்றதுக்கு நிச்சயம் அதுக்கு உறுதியாக அதிகாரிகளுக்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்றைக்கு அந்த ஃபார்ம் 6 எல்லாம் கிடைக்கல. ஃபார்ம் 6 எல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்கல என்ற அளவுக்கு எல்லாம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரே ஒரு ஒன்றியத்துல மட்டும் 7 ஊராட்சியில் மட்டும் 188 பாகங்கள் இருக்குது. எவ்வளவு ஓட்டு இருக்குதுன்னா 1,85,632 ஓட்டு இருக்கு. இது ஒண்ணு மட்டுமே. இதுவே ஒரு தொகுதிக்கு சமமானது. இதை பிரிக்கும் போது இந்த ஒரு தொகுதியா பிரிக்கணும். நான் போன ஒரு கூட்டத்தில் கூட சொன்னேன். இதை ஒரு தொகுதியா பிரிக்க வேண்டிய அளவிற்கு ஓட்டர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. இந்த ஓட்டர்ஸ நான் வருங்காலங்களில் இந்த வர 26 நடக்காது, 26க்கு அப்புறம் அதையெல்லாம் வந்து மறு ஆய்வு செய்யும் பொழுது நிச்சயம் அதற்கேற்றார்கள் அது தேர்தல் ஆணையம் அதற்கான முடிவுகள் எடுப்பாங்க. ஆகவே இன்னைக்கு நம்முடைய 653 பாகங்கள் இருக்குது. ஓட்டு 6,76,133 ஓட்டுகள் நம்முடைய
சொல்லலாம். இந்த நேரத்திலும் இங்கே வருகை தந்து சிறப்பித்ததற்கு நான் உங்கள் முன்னால் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள், மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு பெருமளவில் சிறப்பான முறையில் இந்த முகாம்களை சிறப்பிக்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேங்கவாசல் ஜெயி தலைவர் பேர் விட்டு நினைக்கிறேன். வேங்கவாசல் ஜெயி ஜெயச்சந்திரன் இருக்காரா? சரி. இன்றைக்கு வருகை தந்து இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிறப்போடு வருகின்ற தேர்தலில் ஒன்றியத்தில் இறப்பு இல்லை, இரட்டப்பதிவு இல்லை, இடமாற்றங்கள் இல்லை என்பதை ஃபில்டர் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஒரு 40,000 ஓட்டுக்கு நிச்சயம் அது நடைபெறும். அந்த பணிகளை சிறப்போடு செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகின்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். நம்முடைய சேர்மனோட பேசும்போது சொன்னாங்க, நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் தேர்தலை சந்திக்கிறோம், ஆனா 2 முறை தொடர்ந்து வரல. இந்த முறை நிச்சயம் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருக்கு உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறையில் தன்னுடைய பதக்கங்களால் தமிழ்நாட்டை பெருமை சேர்க்கின்ற வகையில் இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதில் உலகம் தர வாய்ந்த நாடாக தமிழ்நாடு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பெருமைக்குரிய துணை முதலமைச்சருடைய தரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நாம் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை மீண்டும் அரவணையில் ஏற்றுவதற்கு ஒவ்வொரு பாகப்பொருளும் உங்களுடைய பாகத்தில் இருக்கின்ற BLA ஓசோடு BLA 2க்கள் சேர்ந்து உங்களுடன் இருக்கின்ற அந்த 10 பாகமுகள் 100 பேர் ஒருத்தர் போட்டுக்கலாம். அவர்களை நீங்கள் சிறப்பாக ஒரு மாலை நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் அப்படியே போய் ஒரு மக்களையும் சந்தித்து, மக்கள்லாம் முன்னெல்லாம் அந்த ஆளுங்கட்சியாக போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேகமா மக்கள் சத்தம் போடுவாங்க, என்ன பண்ணிட்ட, என்ன செஞ்சுட்டுன்னு கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றவர் அனைவருக்கும் சமம் என்கின்ற வகையில் ஏழை எளிய மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதனால யாரும் அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் BLA 2 ஆகிய நீங்கள் உங்களோடு சேர்ந்த நண்பர்களாக இருக்கின்ற தம்பிமார்களையும் இளைஞரணி அணிகளினுடைய இன்றைக்கு ஒன்றியத்தில் அமைப்பாளர், துணை அமைப்பாளர் எல்லாம் போட்டிருக்காங்க புதுசா. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். புதியதாக பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றவர்கள், அங்கு இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர்கள், அங்கு இருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மன் என்பது அனைவரையும் ஒற்றுமையோடு நீங்கள் அரவணைக்க வேண்டும். நான் தான் பெரியவன், நான் தான் கொம்பு யாரும் சொல்லக்கூடாது. கீழே இருக்கிறவங்க மேல போயிடும், மேல இருக்கிறவங்க கீழே போயிடும். நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு இந்த 25 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி. மனிதன் இன்று இருக்கிறான், நாளைக்கு இல்லை. எப்படி எப்படியோ சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆனால் இருக்கின்ற வரை பெரியவர்களை, கழக நிர்வாகிகளை அரவணைத்து மதிப்போடு நாம் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். இன்னும் அவர்கிட்ட சண்டை போட்டு தான் நடக்க போகுது. நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யுங்க. நம்மளை பற்றி எல்லாரும் ஏற்க மாட்டாங்க. என்ன, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்ன எல்லாரும் ஏற்றுப்பாங்க நான் நினைச்சேன், நான் முட்டாள். காந்தியம் சொன்ன நாடு இது. இந்த நாட்டில் யாரும் காந்தியை பிடிக்காத ஒரு இருந்திருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் செய்யறது சரின்னு நம்ம எல்லாரும் எதுவும் சொல்ல முடியாது. நாம் மனசாட்சியோடு, நம்ம மனித நேயத்தோடு, நாம் யாருக்கும் இடையூறு இல்லாமல், யாருடைய துன்பத்திற்கு ஆள்படுத்தாமல் நாம் பணி செய்து மனநிலையோடு இன்றைக்கு மக்கள் பணி செய்கின்றோம் என்று ஒரு பெருமைக்குரியவர்களாக திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு அமைப்பில் இருக்கிறோம் என்ற பெருமைக்குரியவர்களாக அரவணைத்து செல்லுங்கள். மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னு யோசிக்க வேணாம். ஒருவருக்கு ஒருவர் போட்டிகள் இருக்கதான் செய்யும். நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம கவனத்தோடு நம்ம கவனிச்சுட்டு இருக்காங்க தான் நம்ம தவறு செய்ய மாட்டோம். தெய்வத்தை எது கும்பிடுறோம், எது போய் கும்பிடுறோம். தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது. என் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்க, என்னுடைய பொருளாதாரத்தில் நல்லா வளர்ச்சி பெறணும், எனக்கு நோய்கள் இல்லாம என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என்னை சார்ந்தவர்கள் என் உற்றார் உறவினர் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டோம். அதுதான் நிச்சயம். அதே போன்றுதான் நம்ம கூட இருக்கணும், நல்லா இருக்கும். ஒருத்தர் கெட்டு போயிட்டா என்ன பிரயோஜனம்? நீ சொல்லுவியா, என் நண்பன் சொல்லுவியா? நான் நல்லா இருந்தா அவர் என் அண்ணா, என் தம்பிப்பான்னு நம்ம சொல்லலாம். அதனால எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். யாருடைய வளர்ச்சியும் யாரும் கெடுக்க முடியாது. யார் நினைச்சாலும் எதையும் அழிச்சிட முடியாது. ஆகவே நாம் தொடர்ந்து நம்முடைய பொறுப்பை, நமக்கு இட்டிருக்கின்ற வேலையை நாம் செய்து முடித்தால் தானாகவே உன் பேர் வெளியே வரும். தானாகவே நீங்கள் அடையாளம் காணப்படுவீர்கள். அதுவும் திமுக யாரையும் கைவிடாது. நிச்சயம் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும்.